நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM. வணக்கம், நான் கோகிலவாணி கிருஷ்ணன். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். நாட்டில் இன்று புதிதாக கஞ்சானா தொற்று பரவல் கண்டறியப்பட்டது. நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு. கில்லானும் ஸ்லாங்கூருக்கு விதிக்கப்பட்ட அதே நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். நாட்டில் புதிதாக கோவிட்-19 தொற்றுக்கு ஆளானோரின் எண்ணிக்கை தொடர்ந்து 3 இலக்காக பதிவாகி வருகிறது. இன்று புதிதாக 660 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. 4 உயிர் இழந்ததாக சுகாதார தலைமை இயக்குநர் தஸ்ரீ டாக்டர் நூரிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். கோவிட்-19 தொற்று சம்பவங்கள் அதிகம் பதிவான மாநிலங்களில் சபா தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. அங்கு மட்டும் புதிதாக 429 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதனையடுத்து கடாவில் பதிவாகிய 113 சம்பவங்களில் 109 சம்பவங்கள் தேம்போ தொற்றுடன் தொடர்புடையவை. இன்று புதிதாக தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களில் 654 பேர் உள்நாட்டில் தொற்றுக்கு ஆளானவர்கள். 6 வெளிநாடுகளிலிருந்து தொற்றுடன் தாயகம் திரும்பியவர்கள். இவ்வேளையில் மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் மொத்தம் 5768 நோயாளிகளில் 108 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 35 பேருக்கு சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இவ்வேளையில் ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், ஜோஹோர் ஆகியவற்றை உட்படுத்திய புதிதாக கஞ்சானா தொற்று பரவல் அடையாளம் காணப்பட்டதாகவும் தஸ்ரீ டாக்டர் நூரிஷாம் அப்துல்லா அறிவித்தார். கில்லான் வட்டாரத்தில் மட்டுமே இதற்கு முன் அறிவிக்கப்பட்ட SOP நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகள் இயல்பாகவே ரத்து செய்யப்படுகிறது. அதன்படி ஸ்லாங்கூர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் நிபந்தனையுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவின் கீழ் உள்ளதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முத்தமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். எனவே கில்லான் உட்பட ஸ்லாங்கூரின் அனைத்து பகுதிகளில் உள்ள மக்களும் ஸ்லாங்கூர் மாநிலத்திற்கான அதே SOP நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். இதனிடையே ஜூலை 24ஆம் தேதி முதல் நேற்று வரை அனைத்துலக நுழைவாயில்களின் மூலம் 48,098 பேர் தாயகம் திரும்பினர். அவர்களில் 9,919 பேர் 68 தங்கும் விடுதிகளிலும் இதர 17 தனிமைப்படுத்தும் மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கோலாலம்பூர், ஸ்லாங்கூர், நெக்ரி சம்பிலான் ஆகிய மாநிலங்களில் உள்ள பொது பயிற்சி கழகங்களிலும் தனியார் உயர்கல்வி கழகங்களிலும் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கூறினார். ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், புத்ராஜயா ஆகிய பகுதிகளில் நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலாக்கத்தின் முதல் நாளான இன்று மக்களின் ஒத்துழைப்பு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இருந்ததா? அதனை அறிய RTM மேற்கொண்ட கண்ணோட்டத்தை அடுத்து கொண்டு வருகின்றோம். என்றுமே பரபரப்புக்கு குறைவில்லாத தலைநகர் புக்கிட் பின்தாங் பகுதியில் வழக்கத்தை விட இன்று குறைவான வாகனங்களே காணப்பட்டன. சுங்கைவாங் பேருங்காடியின் முன் போலீஸ் மற்றும் ராணுவ அதிகாரிகள் சாலை தடுப்பு சோதனைகளில் ஈடுபட்டிருந்தனர். தலைநகர் ஜலான் லோக்யூ, ஜலான் அம்பாங், ஜலான் பஹாங், ஜலான் இப்போ, ஜலான் குச்சிங் ஆகிய பிரதான சாலைகளிலும் சாலை தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. வணிக மனைகளிலும் SOP விதிகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணிக்கும் நடவடிக்கைகளில் போலீஸ் ஈடுபட்டு வருகிறது. இதனிடையே மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள வணிக மனைகளும் வரையறுக்கப்பட்டிருக்கும் SOP விதிகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படுகின்றன. வழக்கம் போல வாடிக்கையாளர்களின் உடல் வெப்பம் பரிசோதிக்கப்படுகிறது. தங்களின் சுய விவரங்களை அவர்கள் பதிவு செய்ய வேண்டும். முகக்கவசம் அணிந்த வாடிக்கையாளர்கள் மட்டுமே கடைக்குள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். உணவகங்களிலும் ஒரு நேரத்தில் 2 மட்டுமே உள்ளே நுழைய அனுமதிக்கப்படுகின்றனர். நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்தில் வணிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் வகையில் தளர்வுகள் வழங்கப்பட்டது வணிகர்களுக்கு பெரும் ஆறுதலாக அமைந்துள்ளது.
நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலாக்கத்தை தொடர்ந்து கிளாந்தானுக்கு திரும்புவோர் எஸ்ஓபி விதிகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என மாநில போலீஸ் அறிவுறுத்தியிருக்கின்றது. கோவிட்-19 தொற்று பரவல் சங்கிலியை முறியடிக்க அது அவசியம் என மாநில போலீஸ் தலைவர் டெபுட்டி கமிஷனர் ஷஃபியின் மமாட் நினைவூட்டினார். கடந்த திங்கட்கிழமையிலிருந்து கிளாந்தானின் முதன்மை நுழைவாயில்களான ஜலி, குவாமுசாங், பாசேர் பூத்தே ஆகியவற்றில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளன. தலைநகரில் பிரசாரணாவின் இலகு ரயில் சேவைகளும் பேருந்து சேவைகளும் வழக்கம் போல இயங்குகின்றன. நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்பட்டிருக்கும் போதிலும் பொது போக்குவரத்து சேவைகள் இம்மாதம் 27ஆம் தேதி வரையில் வழக்கம் போல இயங்கும். கிளானாஜயா, அம்பாங் எல்ஆர்டி ரயில் சேவை நிலையங்களிலும் கஜாங்கிற்கான எம்ஆர்டி ரயில் சேவை நிலையங்களிலும் மோனோரேல் மற்றும் பேருந்து நிலையங்களிலும் அதிகமானோர் காத்திருந்தனர். எனினும் அவர்களில் எவரும் எஸ்ஓபி விதிகளை மீறவில்லை. நகரி சம்பிலான் எல்லையில் மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த செப்பாங் மாவட்டத்தில் 4 சாலை தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. நீலாய்க்கு செல்லும் ஜலான் பண்டாபாரு சாலாத்திங்கி, பண்டாபாரு சாலாத்திங்கிக்கு செல்லும் ஜலான் நீலாய், கோத்தா சரி அமாசுக்கு செல்லும் ஜலான் பக்கான் சாலா ஆகிய சாலைகள் அவையாகும். அந்த 4 சாலை தடுப்பு சோதனைகளில் 116 அமலாக்க பாதுகாப்பு உறுப்பினர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். வாகனங்களின் எண்ணிக்கை சற்று அதிகரித்திருந்தாலும் நிலைமை கட்டுப்பாட்டில் இருப்பது ஆர்டிஎம்மின் கண்ணோட்டத்தில் தெரியவந்தது. கோலம்பூர், புத்ராஜயா, ஸ்லாங்கூர் ஆகியவற்றில் இன்று முதல் இம்மாதம் 27ஆம் தேதி வரை நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு நடைமுறையில் இருக்கும். இவ்வேளையில் சவாவில் அந்த ஆணை நேற்று நடைமுறைக்கு வந்தது. இக்காலகட்டத்தில் தேவைக்கு மீறி அதிக அளவில் பொருட்களை வாங்க வேண்டாம் என பயணீட்டாளர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதை உறுதி செய்ய உள்நாட்டு வாணிக பயணீட்டாளர் விவகார அமைச்சு தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். இதற்கு முன் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலாக்கத்தின் போது உணவுப் பொருள் விநியோகம் தடைபடாமல் இருந்தது போன்று இம்முறையும் உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். நாடு முழுவதும் சுமார் 2269 அமலாக்க அதிகாரிகள் அமலாக்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். பயணீட்டாளர்களும் தேவைக்கு ஏற்ப பொருட்களை வாங்க வேண்டும். அதே சமயம் வர்த்தக மனைகளில் தூர இடைவெளியை குறைக்க பயணீட்டாளர்கள் இணையம் வழி பொருட்களை வாங்கும்படியும் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி அறிவுறுத்தினார். 2021ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் கீழ் அரசாங்கம் விரிவான முழுமையான நடவடிக்கைகளை வரையறுக்கும். ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 22 வரை மேற்கொள்ளப்பட்ட பிரிஹாத்தின் ஆய்வு முடிவுகளை அடிப்படையாக கொண்டு அவை வரையப்படும் என நிதியமைச்சர் டத்துஸ்ரீ ஜாப்ருல் அசீஸ் தெரிவித்தார். உளவியல், சுகாதார சேவை, வேலை வாய்ப்புகளை கூட்டுவது உள்ளிட்ட சில விவகாரங்கள் பரிசீலிக்கப்படும். மூத்த குடிமக்களுக்கான வசதிகளையும் உதவிகளையும் அதிகரிப்பது, சமூக மேம்பாட்டில் அரசாங்க தொடர்புடைய நிறுவனங்கள் மற்றும் சமூக நிறுவனங்களின் பங்களிப்பை வலுப்படுத்துவதும் அதில் அடங்கும் என டத்துஸ்ரீ ஜாப்ருல் அசீஸ் சுட்டிக்காட்டினார். அரசாங்கம் என்றுமே மக்கள் உட்பட வணிக பொருளாதார துறையினருக்கு சிறந்தவற்றை வழங்கும். அந்த கூறுகளை மேம்படுத்த இன்னும் வாய்ப்பு இருப்பதையும் அரசாங்கம் உணர்ந்திருப்பதாக டத்துஸ்ரீ ஜாஃப்ரோல் சொன்னார். தமது ஃபேஸ்புக் அகப்பக்கத்தில் லக்சானா எனப்படும் தேசிய நிறுவனங்களுக்கு இடையிலான பொருளாதார ஊக்குவிப்பு அமலாக்கம் மற்றும் ஒருங்கிணைப்பு பிரிவு வெளியிட்ட 25வது அறிக்கையை டத்துஸ்ரீ ஜாஃப்ரோல் வெளியிட்டார். இதனிடையே மக்களின் வாழ்வாதாரத்தையும் உயிரையும் காக்கும் அதே சமயம் அவர்கள் அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அரசாங்கம் சமசீரான கட்டுப்பாடுகளை விதிக்கும் என நிதியமைச்சு உத்தரவாதம் வழங்கியிருக்கின்றது. பொருளாதார மீட்சியை நிலைநிறுத்துவதற்கு பொருளாதார துறைகள் தொடர்ந்து நீடித்து இயங்க அனுமதிக்கப்பட வேண்டும் என தங்கு டத்துஸ்ரீ ஜாஃப்ரோல் தெரிவித்தார். நிதியமைச்சர் எனும் வகையில் மக்கள் தொடர்ந்து வருவாய் ஈட்டுவதற்கும் வியாபாரத்தில் ஈடுபடுவதையும் உறுதி செய்வது தமது கடப்பாடு என்றார் அவர். இதற்கு முன் நடைமுறைப்படுத்தப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவுடன் ஒப்பிடுகையில் இம்முறை விதிக்கப்பட்டிருக்கும் நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு முற்றிலும் மாறுபட்டது என்பதை அனைவரும் நினைவிற்கொள்ள வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளுக்கு ஏற்ப வர்த்தக மனைகள், தொழிற்சாலைகள், அங்காடி கடைகள் என பெரும்பாலான பொருளாதார துறைகள் இம்முறை செயல்பட அனுமதிக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார்.
பஞ்சானா திட்டத்தில் ஒரே முறை வழங்கப்பட்ட ரொக்கத்தின் மொத்த மதிப்பு 65 கோடியே 50 லட்சம் ரிங்கிட் ஆகும். அந்த ரொக்கத்தில் இணையம் வாயிலாக வழங்கப்பட்ட பஞ்சானா திட்டம், வருமானம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவி, பதிவு பெற்ற பாலர் பள்ளி, மழலையர் பராமரிப்பு மைய நடத்துனர்களுக்கு ஒரே முறையில் வழங்கப்பட்ட தொகை ஆகியவை அடங்கும். நிர்ணயிக்கப்பட்ட அட்டவணையின்படி லாக்சானா மேற்கொண்ட திட்டங்களில் 69 விழுக்காடு அதன் இலக்கை எட்டியுள்ளதாக நிதியமைச்சர் தங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ருல் அசீஸ் கூறினார். Bagi inisiatif yang melibatkan pelaksanaan dalam jangka masa antara 3 hingga 6 bulan pula, seperti lanjutan subsidi upah, MY 30, Peka B40, Shop Malaysia Online dan lain-lain, ini melibatkan penyaluran sebanyak 4.38 bilion ringgit. Pelaksanaan adalah mengikut jadual pada tahap 56%. Ini adalah tahap yang memperangsangkan memandangkan insentif penjana dilaksanakan secara berfasa bermula antara bulan Jun dan September. பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு என பஞ்சானா திட்டங்கள் கீழ் அறிவிக்கப்பட்ட உதவிகள் விரைவாக சென்றடைவதை லக்சானா பிரிவு தொடர்ந்து கண்காணிக்கும். கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி தொடங்கப்பட்ட கிதா பிரிஹாத்தின் திட்டமும் அதில் அடங்கும். நாட்டின் ஆட்பள சந்தை மீண்டும் மீட்சி பெற்று வருகிறது. ஜூலை மாதத்தில் பதிவான 7,45,100 இருந்த வேலையில்லாதோர் எண்ணிக்கையை காட்டிலும் ஆகஸ்டில் அவ்வெண்ணிக்கை 7,41,400 குறைந்ததாக பிரதமர் துறை அமைச்சர் டத்துஸ்ரீ முஸ்தபா முகமது தெரிவித்தார். மே முதல் தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு வேலையில்லாதோர் விகிதம் மிக அதிகமாக 5.3 பதிவாகி இருந்த நிலையில் தற்போது 4.7 விழுக்காடாக குறைந்தது. அந்த மீட்சிக்கு பல்வேறு கூறுகள் துணை புரிந்ததாக டத்துஸ்ரீ முஸ்தபா தெரிவித்தார். ஜூன் 10ஆம் தேதி முதல் பொருளாதார நடவடிக்கைகள் மீண்டும் செயல்பட அனுமதித்த அரசாங்கத்தின் நடவடிக்கையும் அதற்கு வித்திட்டதாக அவர் சொன்னார். பிரிஹாத்தின் பஞ்சானா ஆகிய திட்டங்களின் கீழ் அறிவிக்கப்பட்ட மீட்சி திட்டங்களும் நாட்டின் ஆட்பள சந்தையின் ஆக்கமூட்டும் வளர்ச்சிக்கு பங்காற்றி வருகின்றன. 2020 3ஆம் காலாண்டில் ஆள்பல சந்தை தொடர்ந்து மேம்பாடு கண்டு வருவதாக பேங்க் நகாராவும் அறிவித்திருக்கின்றது. பொருளாதார மீட்சியை தொடர்ந்து வேலை இழந்த தொழிலாளர்களை மீண்டும் பணிக்கமர்த்துவது உட்பட எதிர்பாரா நடவடிக்கைகளின் ஊந்துதலால் வேலைகள் தக்க வைக்கப்பட்டிருப்பதாக பேங்க் நகாரா துணை ஆளுநர் ஜெசிகா சியூ தெரிவித்தார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலத்துக்கு பிறகு செயல்பட தொடங்கியிருக்கும் வர்த்தக நடவடிக்கைகளும் வெளிநாட்டு ஏற்றுமதி நடவடிக்கைகள் மீண்டும் மேற்கொள்ள தொடங்கியிருப்பதும் நாட்டில் ஆள்பல தேவையை அதிகரிக்க செய்துள்ளது. 2ஆம் காலாண்டில் வேலை இழந்த ஒவ்வொரு 100 தொழிலாளர்கள் 9 பேருக்கு மீண்டும் வேலைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் 3ஆம் காலாண்டில் 22 பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. இது ஒரு சிறந்த முன்னேற்றமாக கருதப்படுகிறது என ஜெசிகா சியூ கூறினார். தொழிலாளர்கள் வேலைக்கு எடுப்பதிலும் வருமானம் ஈட்டலிலும் ஒரு சில துறைகள், உதாரணத்திற்கு சுற்றுலாத்துறை தொடர்புடைய வணிக நிறுவனங்கள் இக்காலகட்டத்தில் அதிக சவாலை எதிர்கொண்டு வருவது மறுப்பதற்கில்லை. இருப்பினும் கடந்த ஜூலையில் அத்துறைகளில் வேலையில்லா பிரச்சினைக்கு 4.7 விழுக்காடு வரை தீர்வு காணப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தங்கும் விடுதி துறையில் சுகாதார தூய்மை பராமரிப்பு திட்டத்தின் கீழ் COVID-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து அதிகரிக்கப்படும். சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் அந்த திட்டம் உள்நாட்டு சுற்றுப்பயணிகளின் நம்பிக்கையை திரும்ப பெறும் ஆற்றலை கொண்டிருக்கிறது. செலவை கட்டுப்படுத்தும் வியூகங்களை தவிர்த்து வாடிக்கையாளர்களுக்கு ஏதுவான கட்டண சலுகைகள் உள்ளிட்ட நடவடிக்கைகள் நாட்டின் தங்கும் விடுதி துறையை அடுத்த ஆண்டின் தொடக்கத்திலேயே மீட்சியுறுவதை உறுதி செய்யும் என மலேசிய தங்கும் விடுதிகளின் தலைமை செயல்முறை அதிகாரி யாப் லிப் சிங் தெரிவித்தார். நடப்பு சூழலில் தங்கும் விடுதி துறை உள்நாட்டு சுற்றுப்பயணிகளை மட்டுமே சார்ந்திருக்க முடியும். இந்த நிலை அடுத்த ஆண்டு வரை தொடரும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. நிதி நெருக்கடியை எதிர்கொண்ட போதிலும் பணியாளர்களுக்கு ஊதியம் கொடுப்பதுடன் சிக்கன நடவடிக்கைகளையும் தங்கும் விடுதிகள் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். இவ்வேளையில் சிலாங்கூர், கோலாலம்பூர், புத்ராஜயா, சபா ஆகியவற்றில் நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதால் சொத்துடைமை சந்தை எந்தவொரு பாதிப்பையும் எதிர்நோக்காது என PEPS மலேசிய தனியார் சொத்து ஆலோசகர் மற்றும் மதிப்பீட்டாளர் அமைப்பு நம்பிக்கை தெரிவித்தது.
நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலில் இருக்கும் வரை தேசிய ஹாக்கி அணியினர் கோலாலம்பூர் புக்கிட் ஜாலிலில் உள்ள தேசிய ஹாக்கி அரங்கில் வழக்கம் போல் பயிற்சியை தொடர அனுமதிக்கப்படுகின்றனர். MSN தேசிய விளையாட்டு மன்றமும் KHM மலேசிய ஹாக்கி சம்மேளனமும் வரைந்துள்ள SOP நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றி அவர்கள் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். தேசிய ஆடவர் ஹாக்கி அணியில் இடம்பெற்றுள்ளவர்களும் 2026 சிறப்பு ஹாக்கி திட்டத்தில் பங்கேற்றுள்ளவர்களும் தேசிய விளையாட்டு மன்றத்தின் தங்கும் விடுதியில் கட்டாயம் தங்க வேண்டும் எனும் நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளன. அந்த நிபந்தனைகளுக்கு உடன்படவில்லை என்றால் அவர்கள் சக ஆட்டக்காரர்களுடன் பயிற்சியில் ஈடுபட அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என KHM தேசிய அணிக்கான நிர்வாக செயற்குழுவின் தலைவர் டத்தோ ஆமா நஷ்மி அப்துல் ரசாக் வலியுறுத்தினார். நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்தில் ஆட்டக்காரர்களும் பயிற்சியாளர்களும் ஊடகவியலாளர்கள் உட்பட வெளித்தரப்புகளுடன் தொடர்பு கொள்ள அனுமதி இல்லை. குரலும் விளக்கமும். குறள் 382. அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கியல்பு. துணிவு, இரக்க சிந்தை, அறிவாற்றல், உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி ஆகிய 4 பண்புகளும் அரசுக்குரிய தகுதிகளாகும் என்கிறார் திருவள்ளுவர். நாளை பிற்பகல் மணி 1:30 மாய் ஃப்ரீவியூ அலைவரிசை 123 தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.